இவ்வாறு நேர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திப்பது ஜே சந்திரா. இவ்வாறு நேராக கலந்துரையாடுகிறார் கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கலாநிதி பாரதி கென்னடி அவர்கள். ஆப்னர்களே, கலாநிதி பாரதி கென்னடி அவர்கள் இன்று இணையத்தினூடாக இணைந்திருக்கின்றார். அவரை இப்பொழுது வான் அலைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் கலாநிதி பாரதி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக உள்ளோம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றோம். என்ன சொல்வார்கள், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை அல்லது பகுதியை மீன்பாடும் தேனாடாம் ஒரு கலாச்சாரத்துக்கு அல்லது தமிழ் பண்பாட்டுக்கு அல்லது விழுமியத்துக்கு பேர் போன ஊர் என்று சொல்வார்கள். அந்த வகையில மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களை இணைப்பதில். எங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆஸ்திரேலியாவின் தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றோம். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம். இப்பொழுது என்னென்றால், எனக்கு ஆம்னேக்களே பாரதி அவர்களை பற்றி சொல்லணும் என்றால், கணக்காய்வு துறையோடு கணக்காளர் துறையோடு ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக தன்னுடைய அரச உத்தியோகத்தில் இணைந்து பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் இருந்திருக்கின்றார். ஆகவே அவரை பற்றி நாங்கள் சொல்லுவதற்கு முன்னம் இப்போ சொல்லுங்கள், இப்பொழுது முதலாவது நீங்கள் கணக்காய்வு அல்லது கணக்கியல் துறைக்கு போகணும் என்று விரும்பினீங்களா அல்லது விரிவுரையாளர் வரணும் என்று விரும்பினீங்களா? உண்மையில் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது முகாமைத்துவத்துறையினுடைய ஒரு ப்ரொடக்ட், அங்கதான் நான் பிஏ முடிச்சினான். அதன் பிற்பாடு அங்கவே ஒரு 1 இயராக நான் டெம்பரரி அசிஸ்டன்ட் லெக்சராக பணியாற்றின. நான் அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா அக்கௌண்டன்சி சர்வீஸ், பொதுவாக ஏ லெவல்ல நாங்க அக்கௌண்டன்ட் வரணும்ன்ற ஒரு கனவோட தான் அக்கௌண்ட்ஸ் நாங்க சூஸ் பண்ணுவோம். அப்ப நான் ஏ லெவல்ல அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ணி நான் போனது அக்கௌண்ட் வரணும்ட்டு. அதே மாதிரி 2002ஆம் ஆண்டு எனக்கு அது கிடைத்தது. SLACSல நான் இணைந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக சேவையாற்றினேன். அதற்கு பின்னராக ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல சக்சஸ் ஆக அதிலையும் கெட் த்ரூ பண்ணி பிறகு நான் அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரியாக கோரலை பெற்று வாழைச்சேனையில் பணியாற்றினேன். அப்ப சுனாமி பீரியட்ல நான் உண்மையில் அங்கு அந்த என்னுடைய 2 வருடங்கள் அங்கு 2.5 வருடங்கள் அங்கு நான் பணியாற்றினேன். அதன் பிற்பாடுதான் உண்மையில் எனக்கு பேஷன் டுவர்ட்ஸ் டீச்சிங், கற்பிக்கிறதுல சரியான ஒரு விருப்பம் எனக்கு. நேரத்தில் இருப்பொழுது நான் எல்லாருக்கும் வளமையான ஒரு இதுதானே டியூஷன் கொடுக்குறதுன்றது அப்படி கொடுக்க தெரியுங்க. அது பிறகுதான் யூனிவர்சிட்டிக்கு வரணும் கண்டிப்பாக என்ற சமயத்துலதான் நான் யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு அங்க ஒரு லெக்சரர் ப்ரொபேஷனரியாக வந்து அது பிறகு சீனியர் லெக்சரராக வந்து இப்ப நான் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாகத்துல பணிப்பாளராக 3 வருடங்களுக்கு நான் அங்கிருந்து விடை பெற்று கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க 3 வருஷத்துக்கு நான் இங்க சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இன்றைய நேர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டதற்கான முக்கிய நோக்கம் என்னென்றால், உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் கிழக்கு பகுதியில் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாகம் அது பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இது எத்தனையாம் ஆண்டு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டது என்று, அல்லது எத்தனை பணியாளர்கள் அதில் இணைந்து கொண்டார்கள் அது பல்கலைக்கழகத்தோடு இணைக்கின்ற பொழுது? அந்த தரவுகள் ஏதாவது வழங்க முடியுமா? நிச்சயமாக நிச்சயமாக. இது உண்மையில நாங்கள் என்ன பொறுத்த மட்டும் நான் சின்ன வயசுலயே பார்த்த ஒரு கல்லூரி இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில இத அந்த நேரத்திலேயே எங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம். எனக்கு இந்த பரதநாட்டியத்துல சரியான ஈடுபாடு. அவை இந்த சுவாமி விபுலானந்த அழகிய கற்கை நிறுவனத்துல இந்த காலடியாவது அட்லீஸ்ட் படாதவங்க போக முடியாதாண்டெல்லாம் தவிச்ச நாட்கள் உண்டு. ஆகவே அந்த வகையில இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது நான் பார்த்தோம்னா 1982ஆம் ஆண்டுலதான் இது உண்மையில ஆரம்பிக்கப்பட்டது. மே மாசம் 29ஆம் தேதி ஆர்கேஎம் என்ற சுவாமி விபுலானந்த மணிமண்டபத்துல தான் கல்லடியில பக்கத்துல இருக்குது, அங்கதான் உண்மையில ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஜனல் அஃபேர்ஸ் அண்ட் ஹிந்து கல்ச்சர் என்ற அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இதை எடுத்திருந்தவங்க. அப்ப அந்த நாளில ஏ லெவல் படிச்சுட்டு பிள்ளைகள் அல்லது ஓ லெவல் படிச்சுட்டு பிள்ளைகள் டான்ஸ் மியூசிக் அப்படிப்பட்ட கலைத்துறையில போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்காம போற சந்தர்ப்பத்தில் இவங்களை வச்சுட்டு என்ன செய்யற என்ற ஒரு எண்ணத்துல உதயமாகியதுதான் இந்த அப்போது இருக்கக்கூடிய கல்லூரி.
இசை நடன கல்லூரி என்றதுதான் அப்ப பெரிய ஃபேமஸாக இருந்தது. அந்த பிராண்ட் நேம் இப்பயும் இருந்து கொண்டிருக்கிறது, இசை நடன கல்லூரி என்றது. அதற்கு பிற்பாடு தான் அது உண்மையில மினிஸ்ட்ரி லெவல்ல நாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வரும்போது மினிஸ்ட்ரி தான் உண்மையில பிள்ளைகளுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்கியதும், அதற்கான ஆக்களை அப்பாயிண்ட் பண்ணினதும், அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற அந்த செரிமனி செய்ததும், டிப்ளமா சர்டிபிகேட் செரிமனி செய்ததும் அவங்களுக்குள்ளால இருந்தான் வந்திருக்குது. பிறகு 1986 தான் உண்மையில இந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட இதை நாங்க சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் போய்கொண்டு எடுத்துடனே நாங்க சேர்க்க முடியாது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சட்ட சிக்கல் இருக்குது, மினிஸ்ட்ரிக்குள்ள போய் வரணும். அப்ப அந்த வகையில தான் இதை மெதுவாக கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லி 2001 அவங்களுக்கு எடுத்த முடிவு ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி அவங்க யோசிச்சது, நான் கட்டாயமாக இதுக்குள்ள இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட வந்ததும், அது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில பொறுப்பாக கொடுத்ததும் 2001 இருந்து 2005 வரைக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்திட நிர்வாகத்தின் கீழே இருந்து 2005 தனியதுக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து இதை நாங்க சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாகமாக இது நிறுவப்பட்டு இன்று வரும் அப்படி இருந்து கொண்டு வருகின்றது. இப்ப அப்ப இது வந்து ஏற்கனவே இருந்த உங்களுடைய திருகோணமலை பல்கலைக்கழக வளாகம் போல் இதுவும் ஒரு பகுதியாக இருக்கின்றதா, அல்லது நீங்கள் எப்படி இயங்குகின்றது அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து உண்மையில வந்து ஒரு இன்ஸ்டிடியூட். இப்ப யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கீழே, அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கீழே இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இந்த சுவாமி விபுலானந்த அழகிய கற்கை நிர்வாகம். சுவாமி விபுலானந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஈஸ்தட்டிக் ஸ்டடீஸ் சொல்லுவோம், இந்த சிரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிர்வாகம். இதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, வேற துறைகளுக்கு சொல்லி யூஜிசி கிராண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கீழே கணக்கு பல்வேறுபட்ட நிர்வாகங்கள் காணப்படுகிறது. இப்ப ஏற்கனவே இதே போல ஒரு வடிவம் வந்து யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராமநாதன் நுண்கலை பிரிவு, பின்னர் அது ஆரம்பத்தில் இருந்து பின்னர் டிப்ளோமா, இப்போ ஒரு டிகிரியாக போய் அது பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அதே போல வந்திருக்கலாம். அப்ப இதுக்கான தெரிவுகள், மாணவர் தெரிவுகள் எவ்வாறு நடைபெறுவது? அப்பொழுது முந்தி நீங்க சொன்னது போல இப்படி படிக்கணும்னா நேரடியாக அந்த கல்லூரிக்கு போய் படிக்கலாம். இப்ப கிராண்ட் கமிஷனுக்குள்ள யூஜிசிக்குள்ள இருக்கிறபடியால் அப்ப இதுக்கு ஒருவர் வர வேணும்னா அதற்கான நடைமுறை என்ன? உண்மையில் யூஜிசி தான் எங்களுக்கு அந்த லிஸ்ட்டை தரும், இந்த பிள்ளைகளை தான் நீங்க எடுக்க வேணும்னு சொல்லி தரும். ஏன்னா இப்ப இது உண்மையில டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நாங்க செய்து கொண்டிருக்கிறது, டிகிரி ப்ரோக்ராம்ஸ். அப்ப பிள்ளைகளை மாணவர்களை தெரிவு செய்வது யூஜிசியால இடம்பெறும். பிள்ளைகள் ஏ லெவல் எடுத்தா பிறகு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுவாங்க, அவங்களோட ஜட் ஸ்கோரை வச்சுட்டு. அப்ப ஜட் ஸ்கோரையும் பார்த்துட்டு இது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடீஸ் எங்கள்கிட்ட இருக்குது, மேல டான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்கு, டிராமா இருக்கு, விஷுவல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ் இருக்கு, பெயிண்டிங் அல்லது டிராயிங் செய்யற பிள்ளைகள், ஸ்கல்ப்சர் செய்யற பாரு. அப்ப இவ்வளவுத்துக்கு உண்மையில அவங்களோட ஜட் ஸ்கோரை பார்த்துட்டு உண்மையில யூஜிசி வந்து எங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பும். நாங்க வந்து அவங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் செய்துட்டு அதுல மார்க்ஸை போட்டு நாங்க அனுப்புவோம் யூஜிசிக்கு. யூஜிசி அவங்களுடைய ஜட் ஸ்கோரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இதுலயும் பாஸ் பண்ணி இருக்கிறாங்களா பெர்ஃபார்மிங் ஸ்டடீஸ் பார்த்துட்டு அதுக்கு அவங்க அனுப்புவாங்க நேம் லிஸ்ட். அந்த நேம் லிஸ்ட்ல இருக்கிற பிள்ளைகளை மாத்திரம் தான் நாங்கள் அவங்களுக்கு இங்க அட்மிஷன் கொடுத்து அவங்களை இன்டேக் பண்ண முடியும். நல்ல விஷயம். இப்ப இன்னொரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொரு பரதநாட்டியம் சொல்றீங்க, மியூசிக் சொல்றீர்கள், மிருதங்கம் எல்லாம் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஆளணி உங்களுடைய காடம் அல்லது எத்தனை லெக்சரர்ஸ் இருக்கிறோம் உங்களுடைய? நல்ல கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டான்ஸ், டிராமா அண்ட் தியேட்டர், அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ். இப்ப ஒவ்வொன்றுக்களையும் நாங்க எங்களுடைய பரப்பை நாங்க அதிகரித்து கொண்டு போகிறோம். இப்ப எங்களுக்கு மியூசிக், கர்நாடிக் மியூசிக்ல இருந்து நாங்க இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நாங்க போக வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டடீஸுக்கு போக வேணும் என்ற ஒரு ஆர்வத்துல நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குரிய லெக்சரர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், போதனாசிரியர்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஆளணி இருக்குது. மொத்தமாக இப்ப நான் பார்த்தோம்னா டான்ஸ், டிராமா, தியேட்டர்லயும் இதே மாதிரி தான். டான்ஸுக்குன்னு சொல்லி எங்களுக்கு, பரதநாட்டியத்துக்கு அந்த பிற நாட்டியங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. பொதுவாக பரதநாட்டியத்தை தான் எங்களுக்கு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து நாங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கு. அப்ப அதை நாங்க உண்மையில எங்களுக்கு வேற வேற பிள்ளைகளும் வருவாங்க. டான்ஸுக்கு வரியா பிள்ளைகள் வருவாங்க, டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸுக்கு வரியா பிள்ளைகள் வருவாங்க.
அவை அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த அவ்வளவு ஒரு குழுவும் எங்களிடம் இருக்கிறது, ஊழியர் அப்படியே முழுக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் விஷுவல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ் இருக்கு. நாங்க இப்ப அதுக்குள்ளேயும் எங்களுக்கு பெயிண்டிங்க்கும் இருக்கிறாங்க, ஸ்கல்ப்சருக்கும் இருக்கிறாங்க, விஷுவலுக்கும் இருக்கிறாங்க, விஷுவல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக சிரியாஸை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக் பார்த்தோம்னா அது ஒரு 135க்கு மேற்பட்டாக்கள் இருப்பாங்க, அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக். அகாடமிக்ஸ் மட்டும் என்று பார்த்தோம்னா போதனா ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் உள்ளடங்களாக கிட்டத்தட்ட எங்களுக்கு 75 பேர் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது. இப்ப இவ்வளவு ஆளணிகள் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்? அவரேஜா ஒரு வருடத்தில் மொத்தமாக எல்லா பகுதிக்கும் சேர்த்து எத்தனை மாணவர்கள் உங்களுடைய விபுலானந்த அழகியல் கல்லூரிக்கு உள்வாங்கப்படுவார்கள்? உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் அதாவது 2020-2021 19-20 கல்வியாண்டு 20-20 கல்வியாண்டுல எங்களை பொறுத்த 10,000 மாணவர்களை அதிகமாக உள்வாங்க வேண்டும் என்பது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அந்த நிலைப்பாடு. ஆகவே எங்களுக்கு வருகின்ற இந்த இன்டேக்ஸும் எங்களுக்கு அதிகரித்துக் கொண்டேதான் போகுது. வழமையாக எங்களுக்கு 35-40 பேர் இருந்தது, இப்ப எங்களுக்கு சடனாக கூடி ஒரு ஸ்ட்ரீம் வித்தியாசம் 90 இருந்தது 110 120 வந்த இதுகளும் இருக்கு. இப்ப எங்களுக்கு 338 சொச்சமாக இந்த முறை எங்களுக்கு அட்மிஷன் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் ஏறத்தாழ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள் எங்களுக்கு ஒரு டைம்ல இருப்பாங்க. பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஃபீல்ட் 3 தான் எங்களுக்கு இருந்தாலும் டான்ஸுக்கு வேறிய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, டிராமாக்கு வேறிய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்ப அதுலயும் எங்களுக்கு கூட வந்து ஒரு 1200 1000க்கு மேல இருப்பாங்க எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்ப எல்லாம் ஆளணி வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கட்டடங்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் இந்த ஊருக்கு பிந்திய காலம். ஆனால் இப்ப எல்லாத்தான் இருந்தாலும் ஒரு நவீன உலகத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அதுக்கான தொழில்நுட்ப வசதி அல்லது அதுக்கான என்ன சொல்றது ஹைஃபை டெக் அதுக்கான வசதிகள் உங்களோட பல்கலைக்கழகத்துல அல்லது உங்களோட நிறுவனத்துல இருக்குதா? திரும்பவும் நான் அதை பெரிய கதை கொண்டேன்னா அது கட்டாயமாக தேவை. இப்ப இருக்கிற நிலைமையில பிள்ளைகள் எல்லாரும் அநேகமான சேனல்ஸ் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, பிளாக்ஸ் வச்சிருக்காங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அவங்க இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மையாங்களை பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்த 2019-20 கல்வியாண்டுக்கு வந்த பிள்ளைகள் 2000ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைகள். அப்ப 2000ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைகள் அவங்க டெக்னாலஜி தான் பிறந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் வளர்ந்து வந்து ஒரு டைம்ல டெக்னாலஜி நாங்க மீட் பண்ணினாங்க. ஆனா அப்பக்குள்ளேயே டெக்னாலஜியோட பிறந்து வந்தாங்க. அவங்க ஸ்மார்ட் போன் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வயசுலயே கண்டிருப்பாங்க, அவங்க பாவிக்க தொடங்கி இருப்பாங்க. அப்ப டெக்னாலஜி வந்த பிள்ளைகளை நாங்க டெக்னாலஜி பிரிக்க இயலாது, கட்டாயம் அவங்களையும் நடத்த வேண்டும். அவங்க உண்மையில ஒரு வேற ஒரு ஜெனரேஷன், எங்கட ஜெனரேஷன் இல்ல, அவங்க வித்தியாசமான புதுமையான ஒரு ஜெனரேஷன். அந்த பிள்ளைகளை நாங்க உள்ளுக்கு வாங்குறோம், அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ். அப்ப அவங்களோட தேவையத்தை நாங்க நிறைவேற்றணும் கண்டிப்பா. அவ எங்கள்கிட்ட இங்க உண்மையா சிவியாஸ்ல நாங்கிட்ட ஒரு லேப் இருக்குது, அவங்களுக்கு ஐடி ஒரு பாடமாக போய்கொண்டிருக்கு. இந்த முறை கணப்பிள்ளைகளை நாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்போம்ன்றதுக்காக யூஜிசியால எங்களுக்கு அலோகேஷன் வந்திருக்கு, எல்லா ஹியூமனிட்டிஸுக்கும் வந்திருக்கு, அதுல சிவியாஸுக்கும் வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு லேப் தரப்படுகிறது, அந்த லேப்புக்குள்ள நாங்க பிள்ளைகளை அகாமடேட் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்கான கார்டஸும் எங்களுக்கு தந்திருக்காங்க. நீங்க பிள்ளைகளை எடுத்து நீங்க அவங்களை படிப்பிக்கணும்ன்றதுக்கு அவை ஐடியோடையும் எங்களோட பிள்ளைகளை நாங்க நினைச்சு கொண்டு போறோம். இல்லைன்னா கண்டிப்பாக அதுதான் அவங்களுடைய எதிர்வருகின்ற காலத்தில் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கான ஒரு இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல விஷயம். இப்ப இந்த சொல்லுவார்களே, இப்ப நீங்கள் ஒரு முகாமைத்தோடு அல்லது கலாநிதி பட்டத்தோடு இருந்து இதுக்கு வந்துக்கிறீங்கள். இப்ப சில பேர் யோசிக்கலாம், இந்த கலையோடு இருப்பவர்கள் தான் இந்த நிர்வாகத்துல ஒரு பணிப்பாளராக இருக்க வேண்டும் என்று. ஒரு பெண்ணாக இந்த நீங்கள் டான்ஸ் நல்ல படையிருக்கலாம் அல்லது பரதநாட்டியம் அல்லது மிருதங்கத்தையோ பார்த்திருக்கலாம். ஒரு பெண்ணாக ஒரு ஒரு குடும்ப பெண்ணாக அல்லது ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளாக இந்த இடத்துல உங்களால என்ன சாதனைகளை அல்லது என்ன தடைகளை பார்த்து சந்திச்சு இதை மேல கொண்டு போறீங்க? இப்போ ஒரு நான் என்ன கேட்க வருகிறேன்னா, நீங்கள் ஒரு கணக்கியலோடு சம்பந்தப்பட்டவர், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கள் ஒரு டைரக்டராக, ஒரு பணிப்பாளராக. என்ன தடைகள் இருக்கிறது அல்லது இதை எப்படி சமாளித்து இதை வீறு நடை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உண்மை, நான் ஆரம்பிக்கும் பொழுதே ஜெயச்சந்திரான நான் யோசிச்சு நான் அதை சொல்லிட்டு தான் தொடங்கணும், சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. உண்மையில இப்போது என்னுடைய பெற்றோர் என்னுடைய இல்லை. அப்ப நான் அவங்களை உண்மையில என்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் நான் அவங்களை நினைப்பதுண்டு. உண்மையில் நான் சொல்ல போனால் பாரதி, உங்களுக்கு தெரியும், மகாகவி பாரதியினுடைய மீது கொண்ட காதலால்
அவருடைய மகளுக்கு பாரதி என்று என்னுடைய அப்பா பெயரிட்டார், எனக்கு பாரதி என்று பெயரிட்டார். அதே மாதிரி அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அம்மா ரஜினி தேவி என்னை அப்படி ஒரு பெண்ணாக வளர்த்திருக்கிறார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் இப்படி கொண்டு போகின்ற ஒரு இதையும் உங்களிடம் கூறிக்கொண்டோம். ஆகவே அந்த வகையிலே அப்படியே ஒரு ஈடுபாடு இருந்தபடினால சின்ன வயசுலயே உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, என்னுடைய தகப்பனர் அப்பா வந்து ஜார்ஜ் சந்திரசேகரன் SLBC ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷன்ல ஒரு ஒளிபரப்பாளராக இருந்தவர், ஒரு நாடக இயக்குனராக இருந்தவர், வானொலி நாடகங்கள் நிறையவே செய்திருக்கிறார். AMC ஜெயஜோதி, கணேச பிள்ளை அவர்களுடைய நிறைய அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த நேரங்கள்ல நான் அந்த மீடியால எனக்கு பெரிய ஈடுபாடு இருந்தது. நானும் தொலைக்காட்சி நாடகங்கள் நடித்திருக்கின்றேன். அது மாதிரி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் டிராமாஸ் செய்திருக்கிறேன். அது மாதிரி வானொலி நாடகம் செய்திருக்கிறேன். வானொலியில நிறைய ஈடுபாடு. மட்டக்களப்பிலும் எங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ இருக்கிறது, அங்கேயும் நாங்க நாடகங்கள்ல வானொலி நாடகங்கள் செய்வோம். அப்ப சின்ன வயசுல இருந்தே அப்பா அந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருந்தபடினால எனக்கு அந்த ஃபீல்ட் சரியான விருப்பம். அப்ப சின்னலேயே என்னுடைய நடன ஆசிரியர் கமலேஷ் டீச்சர், அவர்கிட்ட தான் நான் பழகினேன். நான் பரதநாட்டியம் அதுல நான் அவர்கிட்ட முறைப்படி ஃபுல்லா பழகினேன். நான் அப்ப எனக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. ஏவல் நான் எடுத்ததன் பிற்பாடு உடனே நான் சொன்னேன், நான் கட்டாயம் டான்ஸ் டீச்சரா போறேன்ன்றதான் இந்த ஒரு எண்ணமா இருந்தது. டான்ஸ் டீச்சரா போகணும்ன்றது. அப்ப அம்மா சொன்னா இல்ல நீ கட்டாயம் கிராஜுவேட் பண்ணணும், எங்களோட குடும்ப ஒருத்தர் இப்ப கிராஜுவேட் பண்ணல, நீ கட்டாயம் கிராஜுவேட் பண்ணணும்ன்றது அம்மா சரியான பிடிவாதம் மண்ணின் அம்மா. அப்ப எனக்கு உண்மை அடுத்த இன்ட்ரெஸ்டா இருந்தது, நான் ஒரு வானொலிக்குள்ள போகணும், வானொலி ஆர்டிஸ்டாக வரணும் இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்பா சொன்னார் இல்ல நீ முதல் கிராஜுவேஷனை முடியாது. அதுக்கேட்டா போல எனக்கு 1992 A level எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டது. இந்த காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப எங்க டீச்சர்ஸ் வந்து அம்மா அவங்கள ப்ரெஷர் பண்ணினவங்க, நீ கட்டாயம் பிள்ளைய அங்க அனுப்பாம யூனிவர்சிட்டிக்குலாம் அனுப்போடும் என்ற ஒரு எண்ணத்துல கட்டாயம் போகணும்னு சொல்லிட்டான். அப்ப அந்த இருந்த ஒரு சந்தோஷம், அந்த கலைகள்ல இருந்த ஒரு ஈடுபாடு, அது எனக்கு சரி எனக்கு ஒரே அதை எனக்குள்ளே இருந்து கொண்டு இருந்தது. அப்ப நான் யூனிவர்சிட்டிலையும் பெர்ஃபார்மன்ஸ் உடனே ஓடி போய் செய்யறது, இப்ப ஸ்டாஃபா வந்து அப்புறம் SLAஸ்ல இருக்கக்குள்ளேயும் பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னு சொல்லி நான் நிறையவே ஸ்லீடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட நிர்வாக சபையினர் அல்லது எந்த சபையாக இருந்தாலும் கிழக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் அங்கதான் நடக்கும். அங்க நாங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் செய்திருக்கிறோம். அப்ப அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு உத்வேகம் அல்லது ஒரு துடிப்பு எனக்கு இருந்தது, கண்டிப்பாக இந்த கலைகளுக்குள்ள போகணும் ஒரு கட்டாயமாக செய்ய வேண்டும் என்றது. அது அந்த ஒரு நினைப்புலதான் நான் நினைச்சு நான் கட்டாயம் இதுக்குள்ள வந்து நாங்க செய்ய வேண்டும். அருமையா சொன்னீர்கள். நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பில் பாரதி கண்ட புதுமை பண்ணோ தெரியவில்லை, அதாவது நேர்களே உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை, பாரதி குறிப்பிட்டிருந்தார் இலங்கை வானொலியில் ஜோர்ஜ் சந்திரனுடைய நிகழ்ச்சியை அல்லது நாடகங்களையோ பார்க்காதவர்களுக்கு, அதாவது முந்தைய ஒரு காலத்துல பார்க்க இயலாது, கேட்காதவர்கள் இருக்கவே முடியாது. அதாவது வானொலி பட்டிக்கு முன்னாலேயே போயிருக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஒரு நாடகம் பெறும் என்றால் இரவில் போகும் என்றால் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிறது, 7 மணி 7:30 மணிக்கு அந்த நாடகம் இரவிலே போகும். அந்த காலத்தில் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் AMC ஜெயசோதி அவர்களோடு எல்லாம் நடித்த காலம். அருமையான பகிர்வுகளை பகிர்ந்தமைக்கு வாழ்த்துக்கள் பாரதி அவர்களை. இப்ப என்னொன்று பார்ப்போம். இப்ப சரி, இப்ப இவ்வளவு நடந்திருக்குது. உங்களுடைய விரிவுரைகள் யாவும் இப்பொழுது நவீன யுகம், அதாவது மொழி என்ற விடயம் இருந்தாலும் மொழியினுடைய பாவனைக்கு அப்பாலே நாங்கள் உலகமயமாதல், நீங்களும் ஒரு முகாமித்துவ பட்டதாரி என்றபடியால் குளோபலைசேஷன் என்பது முக்கியமான விடயம். அந்த வகையிலே உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது சொல்லலாம், மாறி கேட்கலாம், இப்ப கலைக்கும் மொழிக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன, இப்ப உங்களுடைய விரிவுரைகள் யாவும் இந்த உங்களுடைய பகுதி, நான் கேட்பது வந்து விபுலானந்த நிறுவனத்தை மட்டும்தான் கேட்கிறேன். விரிவுரைகள் யாவும் தமிழில் நடக்குமா அல்லது ஆங்கில பதங்கள் பாவிக்கப்படுமா அல்லது ஆங்கிலத்தில் அவர்களுக்கு புது இனோவேட்டிவ் கிரியேட்டிவ் அல்லது புதிது புனிதல் எல்லாம் நடக்குமா அல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது ஒரு உண்மையில் ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏனென்றால் எங்களுடைய மரபில் வரக்கூடிய வசனங்கள் அல்லது சொற்பதங்கள் அனைத்துமே எங்களுக்கு உரித்தான சமஸ்கிருத அல்லது தமிழ் பதங்களாக இருக்கும். ஆனால் குளோபலைசேஷனில் போகின்ற பொழுது கண்டிப்பாக கமர்ஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷை கட்டாயமாக பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அவை இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது உண்மையில் ஒரு பெரிய சேலஞ்சிங் தான்.
ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த கோவிட் பேண்டமிக்கால நாங்க எல்லாம் ஜூம் செயலியினூடாகத்தான் எல்லா லெக்சர்ஸும் செய்து கொண்டிருக்கிறோம். ஜூம் செயலியினூடாக எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக. அப்ப அந்த வகையில ஒன்று டெக்னாலஜிக்கலால நாங்க போய் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது எங்களுக்கு எந்ததான் பிள்ளைகள் படித்திருந்தாலும் அதை கம்யூனிகேட் பண்ணி தங்களை பிராண்ட் பண்றதுக்கு, தங்களை மார்க்கெட் பண்றது கட்டாயமாக கமர்ஷியல் லாங்குவேஜ் அவங்களுக்கு தேவை. அவை அந்த ஒரு கம்போனன்ட் இதுக்குள்ள. அதை தவிர நாங்க அவங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறோம். ஜூம்லயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். அவங்க வந்து தங்களை பற்றிய சில விஷயங்கள், தாங்க யோசிக்கிற விஷயங்கள், பப்ளிக் ஸ்பீக்கிங் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தளத்தையும் நாங்க உருவாக்கி கொண்டு போறோம் பிள்ளைகளுக்கு. அதுக்கும் பிள்ளைகளை ஒரு மோட்டிவேட் பண்றதாக அப்படி அமையுது. மற்றது நான் பார்க்க சில விஷயங்கள் அவங்க செய்யும் பொழுது அதுக்கான சில டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அதுல போட வேணும், அதுல கம்யூனிகேட் பண்ணணும் என்ற மாதிரியான சின்ன விஷயங்களையும் நாங்க கொண்டு போறோம். ஏன்னா கண்டிப்பாக இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு தமிழ் தானிங்க. ஆனாலும் அதனால அதுக்குள்ள நாங்க கமர்ஷியல் லாங்குவேஜ் எப்படி உருவாக்கி கொண்டு போகலாம், எப்படி அவங்க தங்களுடைய இதுகளை மார்க்கெட் பண்ணலாம் என்ற ஒரு விதத்துல நான் கொண்டு போய் கொண்டிருக்கேன். நல்லபடியா. நேர்களே ஒரு சிறு இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். நேர்களே, நீங்களும் இவ்வாறு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று உங்கள் விவரங்களை எங்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும். மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் 9:30 வானொலியில் எடுத்து வரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முகநூல் வாயிலாகவும் அதே வேளையில் யூடியூப் வாயிலாகவும் சமகாலத்தில் பார்க்கலாம், கேட்கலாம். அதே வேளையில் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருப்பவர்கள் அல்லது மெல்பர்னில் இருப்பவர்கள் தனிப்பட்ட ஏடிபிசி வானொலி இருக்கும் என்றால் அதனூடாகவும் கேட்கலாம், அல்லது இணையத்தினூடாகவும் கேட்கலாம், பார்க்கலாம். ஆமா, இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்ப என்னோட சொல்லுங்கள், இப்ப ஏற்கனவே தமிழ்லண்டு கலையண்டு வருகின்ற போது முஸ்லீம் சமூகத்தினரும் படிப்பார்கள், தமிழ் தெரிந்தவர்கள் படிப்பார்கள். வேறு மொழி தெரிந்தவர்கள் உங்களுடைய இந்த கலைக்கு வந்து படிக்கிறார்களா? படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நான் கேட்பது சகோதர மொழி பேசுகிறவர்கள். ஆமா, உங்களுக்கு மீடியம் ஆஃப் டீச்சிங் வந்து தமிழாக இருப்பதனால் எங்களுக்கு முஸ்லிம் இனத்தவர்கள் சகோதரர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள இனத்தவர்கள் என்று மாணவர்கள் இல்லை. என்றால் எங்களுடைய டீச்சிங் வந்து தமிழ் மீடியத்துல இருக்கிறபடினால அதனால இல்லை. அதனால எங்களோட பிள்ளைகள் செய்து கொண்டு போறாங்க. பிள்ளைகளுக்கு நாங்க உண்மையில எங்கள்கிட்ட இங்க தமிழ்ல படிப்பிக்கிறோம், தமிழ லாங்குவேஜாக படிப்பிக்கிறோம், சிங்களம் படிப்பிக்கிறோம், சமஸ்கிருதம் படிப்பிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க இதுக்குள்ள செய்து கொண்டு போறோம். நல்ல விஷயம். இப்ப இன்னொரு பக்கம், இப்ப எல்லாரும் சொல்லுவார்களே, நீங்களும் ஒரு பட்டதாரியா இருக்கின்றபடியால் உங்களுடைய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய, அதாவது சுவாமி விபுலானந்த அழகியர் கல்வியல் நிறுவனத்தினுடைய பட்டம் ஏற்கனவே கிராண்ட் கமிஷனுக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கூட இந்த பட்டத்தை ஒரு மேற்படிப்புக்கு ஏனைய பல்கலைக்கழகம் அங்கீகரிக்க வேண்டும். அதாவது நான் என்ன கேட்க வருகிறேன் என்றால், ஒரு மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்யறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் என்றால் உங்களுடைய பல்கலைக்கழகத்தினூடாக கொடுக்கப்படுகின்ற டிகிரியை எந்த பல்கலைக்கழகமாவது அங்கீகரித்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை அல்லது புலமை பிரஸ்ல கொடுத்ததாக இருக்கிறதா, அல்லது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக நிறையவே இடம் பெற்றிருக்கிறது. அவங்களுடைய பிஎஃப்ஏ இங்க படிச்சுட்டு போற பிள்ளைகள், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆனர்ஸ் இன் டான்ஸ், ஆனர்ஸ் இன் மியூசிக், ஆனர்ஸ் இன் விஷுவல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ், டிராமா அண்ட் தியேட்டர், இந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே பொதுவாக உலகத்துல எங்கண்டாலும் அதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. அவங்க போறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லயும் பிள்ளைகள் வராங்க. எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் கிடைக்குது. இப்ப இந்தியாவில கிடைக்கக்கூடிய இந்திய அரசினுடைய ஸ்காலர்ஷிப் நிறைய கிடைக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிறது. இந்த வருஷம் கூட நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு 5 பிள்ளைகள், கிட்டத்தட்ட 5 பிள்ளைகள் அது கிடைச்சிருக்கு. ரஷ்யன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, யுஎஸ்ஏல கிடைச்சிருக்கு. அவை எல்லா நாடுகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் போவார்கள். என்னன்னா உண்மையில இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திறமைசாலிகள். உண்மையா அவங்க இங்க வரணும் படிச்சு வராங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு ஆட்களும் தங்களோட அந்த ஆன்மீகமாக ஒன்றிட்டு அதை படிச்சு கொண்டு வாரங்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவை அந்த அளவுல வரக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் என்ற விஷயம் நிறையவே பிள்ளைகள்ல உண்மையில வருது, வெளிப்படுத்தப்படுது. அவை அந்த வகையில இது உண்மையில யூஜிசியால அக்செப்ட் பண்ணப்பட்ட, அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு டிகிரி. அவை வேற யூனிவர்சிட்டிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கு. பிள்ளைகளும் அங்க போய் வேற யூனிவர்சிட்டிஸுக்கு ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டு போற சந்தர்ப்பங்கள் நிறையவே. ஆமா, நல்லது. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு சில இடத்துல மட்டக்களப்பு, செங்கலடியோ இல்ல கல்லாரோ அல்லது தெரியாமல் இருக்கலாம். இந்த உங்களுடைய நிர்வாகம் வந்து
கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு பக்கத்திலேயே இருக்கிறதா அல்லது வேறொரு இடத்தில் தான் இருக்கிறதா? இது வந்து உண்மையில கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தாறுமூலையில் இருக்கிறது. இது வந்து சுவாமி விபுலானந்த அழகிய கற்கள் நிர்வாகம் வந்து கல்லடியில் இருக்கிறது. கல்லடியில் இருக்கிறது. அவங்களுக்கு உண்மையில டிஸ்டன்ஸ் தான். வெட்டிக்குளோல இருந்து வந்தாறுமூலைக்கு மேல 17 கிலோமீட்டர்ஸ், வெட்டிக்குளோல இருந்து 11 கிலோமீட்டர்ஸ், இங்க வர்றதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ், 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்க ஒரு தூரம் ஜியோகிராபிக்கலாக எங்களுடைய ஏரியா உண்மையில பிரிவுபட்டு தான் இருக்கிறது. எங்களுக்கு இப்போ 5 acres லேண்ட் தான் உண்மையில நாங்க இருக்கிறோம் இப்போது இருக்கிற இடத்துல. அப்ப நாங்க வேற லேண்டுகளுக்கெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். வேற இடங்கள்ல நாங்க லேண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். அப்ப அதுக்கான நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும், எல்லாம் போய் மினிஸ்ட்ரிக்கு போய் அங்க அப்ரூவல் எடுத்து கேபினட் அப்ரூவல் போய் தான் வர வேண்டும். அப்ப அந்த வகையில பல விதமான முயற்சிகள் இப்ப இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்குது, வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஃபாலோஅப்ஸ்ல நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று வேணும் கண்டிப்பாக, பிள்ளைகள் செய்த அந்த ஸ்கல்ப்சர்ஸை வைக்கிறதுக்கு, பெயிண்டிங்ஸை வைக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வேணும். அவங்களும் வந்து இப்ப இது வந்து படிச்சுட்டு எழுதுற சில விஷயங்கள் இல்லை. சில வழிகளில் எக்ஸாமினேஷன்ஸ் பிள்ளைகள் ஒரு 8 hours 12 hours அப்படி கீறிட்டு அரவாசில வச்சுட்டு போய் நாளைக்கு வந்து கீறுற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க நிறைய ஸ்பேஸ் வேணும், நிறையவே வேணும் பிள்ளைகள் போய் இருந்துக்கிறதுக்கு. அது மாதிரி பாடுற பிள்ளைகள் எல்லாம் தங்களை மறந்து பாடக்குள்ள மெட்டாக்களுக்கு அது சத்தத்தை கொண்டு வரும். மெட்டாக்கள் கீறு ஆளுக்கு சொன்னா எப்படி அவங்க வியூ பண்றாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நிலம் என்றது ஒரு தேவைப்பாடு இருக்கு. அந்த வகையில நாங்க இப்ப நிலங்களுக்கு நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். அரசாங்கத்திட்ட நிலங்கள் கேட்டு எங்களுக்கு அரவாசி தந்த மாதிரி இருக்க ப்ரோசஸ்ல இருந்து கொண்டிருக்குது. கண்டிப்பா நான் நினைக்கிறேன், கண்டிப்பா நாங்க எடுத்துக்கொள்ளும் வேண்டிய நல்ல விஷயம். ஓகே, இப்போ நான் இன்னொரு கேள்விக்கு வரேன் உங்களுடைய புலமை சார்ந்த வகையில். இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ சரிகம பதனியோ அல்லது தட்டடவோ நாட்டடவோ ஏதோ ஒன்றை படிச்சுட்டு சங்கீதம் படிச்சுட்டு போகிறோமே அல்லது திரைக்கிடத்தை ஒன்று மிருதங்கத்தை படிச்சுட்டு போகிறோம் இல்லாமல் எவ்வளவோ மாறிவிட்டது. ஒரு 20 வருடத்துக்கு முன்னம் பரதநாட்டியத்தை டிப்ளமா படித்தவர்களுக்கும் இப்போது படித்தவர்களுக்குமான நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள். என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்பொழுது நவீன உலகத்தில் வாழ்கின்றோம். பரதநாட்டியம் என்பது வந்து எங்களுடைய தென்னிந்தியாவிலிருந்தோ அல்லது எங்களிடத்துல வந்திருந்தாலும் மிருதங்கமும் எங்கோ ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறது. இலங்கையில் இருந்து பார்த்தால் தென்கொடை கூத்தோ இந்த கூத்துக்களால் எங்களுடைய கலைகளாக இருக்கிறது, இலங்கை கலைகள். மிச்சம் எல்லாம் எங்கேயோ இருந்து வந்து நாங்கள் அதை இறுக்கி பிடிச்சு கொண்டு சென்று போறோம். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை, எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். இப்ப என்னோட கேள்வி என்றால், தொழில்சார் வல்லுநர்கள் அல்லது இது சம்பந்தமான தொழிலில் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எஸ்எம்இ மென்டரிங் அப்படி யாரையாவது நீங்கள் உங்களுடைய கணக்கியல் துறைக்கு அல்லது முகாமைத்துவ துறையில் கொண்டு வருவது போல இங்கே நீங்கள் யாரையாவது கொண்டு வந்து அல்லது இப்போ ஜூம் வசதியோ அல்லது நேரடியாகவோ இந்தியாவிலிருந்தோ சிங்கப்பூரிலிருந்தோ அல்லது வேறு எங்கு தொழில்சார் வல்லுநர்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கு பட்டறைகள் அல்லது கருத்தரங்கள் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது வைத்திருக்கிறீர்களா? வைத்திருக்கிறோம், நிறையவே வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த ஜூம் செயலி. அப்ப ஜூம் செயலினா நாங்க வெளியில இருந்து ஆக்களை கொண்டு வரதுக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் கொடுக்க தேவையில்லை, அவங்களை கொண்டு நிப்பாட்டு அக்கமடேஷன் கொடுக்க தேவையில்லை. அந்த வகையில நாங்க நிறையவே செய்து கொண்டிருக்கிறோம். கோவிட் வருவதற்கு முன்னராகவும் நாங்கள் துறைசார் வல்லுநர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ விசிட் பண்றாங்களோ பேட்டிக்லோக்கு அவர்கள் அனைவரையும் எழுத்து வருவது வழக்கம். அது மாதிரி இலங்கைக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாரையும் கூட்டி வருவது வழக்கம். வந்து மாணவர்களுடன் அவர்களை பழக விட்டு அவர்களுடைய அந்த திறமைகளை கொஞ்சம் நாள் பிள்ளைகளுக்குள்ள அது அவங்களுக்கு அதை பட்டுனா சரி அவங்களை வளர்த்துக் கொள்வாங்க. அந்த அளவுக்கு நாங்க செய்திருக்கிறோம். இப்ப நாங்க ஜூம் செயலின் ஊடாக கூட நாங்கள் உலக இசை தினம் செய்திருக்கிறோம், விபுலானந்தர் நினைவு தினம் செய்திருக்கிறோம், திருமுறை இசை விழா செய்திருக்கிறோம், பாரதி நூற்றாண்டு விழா, பண்ணும் பிரதமும். பிறகு தொடர்ந்து நாங்க நவராத்திரி விழாக்கள் அப்படியோ அவ்வளவு நாள் 6ஆம் தேதி தொடக்கம் 15ஆம் தேதி வரைக்கும் காலையில் பூஜா செய்தோம். அதன் பிற்பாடு பின்னேறம் நாங்கள் 5 மணி தொடக்கம் 7 மணி மாணவர்களுடைய விரிவுரையாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் செய்தோம். எல்லாம் ஜூமுக்களால் செய்து கொண்டிருக்கோம். முந்தினாத்து கூட எங்களுடைய வாசிப்பு மாதத்தை நினைவுபடுத்தும் முகமாக நாங்கள் வாசிப்புக்கான இம்பார்ட்டன்ஸை பற்றி ஜூம் செயலியில கொண்டிருந்தோம். இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க உண்மையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், அதாவது புலமை சார், திறமை சார், நிபுணத்துவம் சார்ந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் இருக்க அழைத்திருக்கிறோம். மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், நாங்கள் பாரதியினுடைய 100ஆண்டு விழாவை அவருடைய தினத்தை நாங்கள் மெமோரியல் டே செய்திருந்தோம். அதற்கு பாரதியினுடைய கொள்ளு பேரனாரை நாங்கள் அழைத்திருந்தோம், சோம் சேரி மூலமாக அழைத்திருந்தோம். அப்ப ராஜ்குமார் பாரதி அவர்கள் வந்திருந்தார்.
ஜூம் செயலினூடாக வந்திருந்து அவர் ஒரு இசை வல்லுநர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமாம், அவர் ஆமாம். மூலமாக நாங்கள் சில பல கருத்துக்கள் மாணவர்களான கலந்துரையாடல்கள் எல்லாம் நடத்தியிருந்தோம். அப்ப அதுக்கு எங்களுக்கு நான் நினைக்கிறேன், எங்களுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் பார்ட்டிசிபேட்ஸ் இருந்தார்கள். வேர்ல்ட் வைட்ல இருந்து எங்களோட மாணவர்கள் உட்பட எல்லாரும் வந்திருந்தார்கள். உள்ளுக்குள்ள வரையலாம் போயிட்டு எங்களோட ஜூம் செயலியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு இருந்தபடினால அப்படி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு உண்மையில எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர் இப்போது எங்களோட டிரெக்டர் அது உமா மகேஸ்வரன் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு உண்மையில பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறவர். அவங்க எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் நாங்க அவரை பிசிக்கலாக கொண்டு வருவோம், ஃபேஸ் டு ஃபேஸா கொண்டு வருவோம், உங்களுடைய மாணவர்கள் அவருடைய நிபுணத்துவத்தை எங்களுடைய மாணவர்களை பகிர்ந்து கொள்வதற்காக சொல்லி. அப்ப அப்படி நாங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாணவர்களுக்காக. நல்லபடியா, அருமையிலும் அருமை. ஒருவேளையில எங்களுக்கும் இந்த பொறாமை அல்லது நாங்கள் இருந்த காலத்தில் இவ்வளவெல்லாம் இல்லையே என்றொரு அங்கலாய்ப்பு இருக்கின்றது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்வது போல இப்படி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்கம் கவலையா இருக்கிறதாட, நாங்களும் அங்கே இருந்துதான் இப்படி எல்லாம் பார்த்துட்டு போமே கேட்டுட்டு போமேன்னு சொல்லி காலையில் முன்பு இயந்திரமயமான வாழ்க்கையில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படியான வாழ்க்கை. இப்ப மீண்டும் ஒரு கேள்வி, இப்ப இது பல்கலைக்கழகம் சம்பந்தமாக இருக்குது. நான் அடுத்த ஒரு இக்கட்டான கேள்வி ஒன்றை கேட்க போகிறேன். இப்ப இவ்வளவெல்லாம் குறிப்பாக பெண்கள் சமூகத்தோடு கலையோடு ஈடுபட்டு இப்ப பல்கலைக்கழகத்துக்கு வருவதற்கு வந்தால் பட்டம் எடுத்து போகலாம். இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கலையோடு உரிய இடம் என்று எல்லோருக்குமே தெரியும். இன்றும் பேசுவார்கள், யாழ்ப்பாணத்தை விட மட்டக்களப்பில் ஒரு கலை என்றால் அது மட்டக்களப்பு தான், கூத்தண்டால் அப்படித்தான், பாடல் அப்படித்தான் சொல்வார்கள். யாரை கண்டாலும் சொல்லுவார்கள், கேட்டாலும் சொல்லுவார்கள். இப்ப இப்படி கிடைக்காமல் அல்லது ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு நகரத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு நீங்கள் ஒரு பெண் என்ற வகையில் ஒரு இதோடு சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது முயற்சியை எடுக்கிறீர்களா அல்லது எடுப்பீர்களா? இப்ப நான் கேட்பது என்னவென்றால், ஒரு பெண் பிள்ளை ஒரு 2 மார்க்ஸால அல்லது ஏதோ ஒரு வழியால உங்களோட கல்லூரிக்கு வர முடியாமல் போய்விட்டது. சில வைங்களேன், இப்ப களவாஞ்சிக்குடியிலே ஒன்று, பந்தாரமூலையிலே ஒன்று, மட்டக்களப்பில் இன்னொரு இடத்தில் ஒரு 2 இருக்கிறார்கள். இப்படியான கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு உங்களுடைய இந்த விபுலானந்த சபை அல்லது வேறு ஏதாவது பெண்கள் அபிவிருத்தி மையம் அல்லது பாரதி கண்ட புதுமை பெண் என்ற வகையில நீங்கள் என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக உண்மையில பார்த்தோம்னா இது உண்மையில சுவாமி விபுலானந்த அழகிய கற்கை நிர்வாகம் கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைந்திருந்தாலும் கூட எங்களுடைய மாணவர்கள் அகில இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவரும் எங்களிடத்துக்கு வரலாம். இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியார்கள் எந்த இலங்கையின் எந்த பாகத்தில் இருந்தாலும் வருவார்கள், வந்து இருக்கிறார்கள். உண்மையில நீங்க சொன்ன மாதிரி 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ன்றது இப்பவுமே ஜட்ஸ்கோன்றது வந்துட்டுது. 0.1 நாள் தட்டுப்பட்டாக்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் நாங்க எப்படி செய்யலாம்ன்றதுல நாங்க இப்ப அதுக்கான கலந்துரையாடல்களும் அதுக்கான அடித்தளமும் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அவங்களும் நாங்க எக்ஸ்ட்ரா டிகிரிகளால எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா டிகிரியாக எடுத்து நாங்க அவங்களுக்கு இந்த டிகிரிஸை கொடுக்கலாம். அப்ப யூஜிசியோட நிலப்பாடு இப்ப இருக்கக்கூடிய நிலப்பாடு பிள்ளைகளுக்குரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும். வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா பிள்ளைகளுக்கு என்ற ஒரு நிலையில பிள்ளைகளுக்கு கிடைக்குமான்னு சொன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்ப அதுல சில ரிக்வெஸ்ட போடுது யூஜிசி எங்களுக்கு கண்டிப்பாக ஆங்கிலத்தை உள்வாங்க வேண்டும், கண்டிப்பாக அவர்களுக்கு ஐடிஐ உள்வாங்க வேண்டும், அவர்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதை கண்டிப்பாக காட்ட வேண்டும் என்ற சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கு. அந்த வகையில நாங்க இப்ப ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் நாங்க தொடங்கலாமா? அப்ப யூஜிசியும் எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் தொடங்குறதுல ஒரு சின்ன இழுப்பறியை காட்டி கொண்டிருக்குது. என்ன எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், பாஸ் அவுட் பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லாரும் வேலைக்கு நிற்பாங்க, நீங்களாக வேலைகளை உருவாக்க முடியாதா? ஒருவர் 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஆண்டர்பிரினர்ஸாக நீங்க மாற முடியாதா என்ற ஒரு பெரிய சேலஞ்சை எங்களுக்கு கொண்டு வைக்கிறது யூஜிசி. அந்த வகையில நாங்க அதையும் இன்கார்பரேட் பண்ணி இவ்வாறு எங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பில்லா போற பிள்ளைகளையும் முள்ளுங்க எடுக்கிறது எப்படி என்ற சம்பந்தமான கலந்துரையாடலும் அதற்கான அடிகளும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடித்தளங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கொண்டு வரோம். அவங்களுக்கு டிகிரி நாங்க ஸ்டார்ட் பண்ண முடியுமா என்பதை நோக்கியதாக. நல்ல விஷயம், நல்ல விஷயம். என்னடால் நாங்கள் மேலே பார்ப்பதை விட கீழே பார்த்தால்தான் இந்த நகரம் முன்னேறும், இல்லை நாடு முன்னேறும், அல்லது மக்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற வகையில் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முகநூல் வாயிலாக பார்த்து கொடுக்கிற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்ன பொறுத்தமல்ல 2 விஷயத்தை சொல்லலாம். முதலாவது நான் நினைக்கிறேன், இப்ப இத நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒரு ரிக்வெஸ்ட் நான் உண்மையில உங்களுக்கு முன் வைக்கலாம்னு யோசிக்கிறேன். முதலாவது 1900 நாங்க சொன்ன மாதிரி 81ஆம் ஆண்டு ஆரம்பத்துல வைக்கப்பட்ட ராஜதுர
மினிஸ்டராக இருக்கும் பொழுது, ராஜதுரை ஐயா அவர்கள் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது நாட்டப்பட்ட அந்த வாயும் அந்த என்ட்ரன்ஸும் தான் இருக்குன்னு கன பேர் சொல்றாங்க. எனக்கு உண்மையில அந்த டைம் எங்களுக்கு வயசு இல்லை, நாங்க சின்ன பிள்ளைகள், எங்களுக்கு உண்மையா தெரியாது. அப்ப இந்த நேரங்கள்ல அதை இப்ப கன பேர் சொன்னாங்க, இதை நாங்க மாத்த இயலாதா, கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வர இயலாதான்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ள இருக்குது. அதுக்கு எங்களுக்கு உண்மையில ஒரு பெரிய பைனான்சியல் சப்போர்ட் ஒன்று எங்களுக்கு தர முடியுமாக இருக்கும் என்றால், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இலங்கையினுடைய நிலைமை தெரியும், இலங்கையினுடைய கடனுடைய நிலைமைகளும் உங்களுக்கு தெரியும். ஆகவே அது எங்களுக்கு புலம் பெயர்ந்த தமிழில் ஆர்வமுள்ள இசைகள், கலைகள், இசைக்கலை போன்றவற்றிற்கு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனாக நான் யோசிக்கின்றேன். உங்களால் அப்படி ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அந்த உதவியை செய்து தருவீர்கள். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பெயரால் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு வரும். அது நம்பர் 1 இருக்கும். என்ட்ரன்ஸ் நாங்கள் செய்வதற்கு. நம்பர் 2 இருக்கக்கூடியது, இப்ப இவ்வளவு தான் நாங்க இந்த ஐடில வந்துட்டோம், இங்கிலீஷ்ல வந்துட்டோம், குளோபலைஸ் பண்ணப்பட்டுட்டோம் என்று இருந்தாலும் பேசிக்காக இந்த உலகை அழகாக காட்டக்கூடியது இந்த கலைகள் மாத்திரம் தான். உலகத்தை நாங்கள் அழகாக பார்க்க வேண்டும் என்றால், அழகாக கேட்க வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக இந்த கலைகளுக்குள்ளாக வரும். ஆகவே உலகத்தில் இருக்கிற எந்த விதமான ஆட்களாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த கலைகளுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை இந்த கலைகளுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அது உண்மையில ஒரு டான்ஸ் பழகினா அந்த பிள்ளை வந்து டான்ஸ் டீச்சரா வரணுமென்றோ, அல்லது மியூசிக் பழகினா அந்த பிள்ளை மியூசிக் டீச்சரா வரணுமென்றோ இல்லை. அந்த பிள்ளை மிக மிக சிறப்பான ஒரு வரும் என்று சொன்னாலும் அந்த ஆபரேஷன் செய்யறதுக்கும், ஆபரேஷன் தியேட்டர்ல செய்யறதுக்கும், அந்த காலில் இருக்கக்கூடிய உடைப்பட்ட எலும்புகளை பொருத்துவதற்கும் அந்த உன்னிப்பு, அந்த அவதானம் தேவைண்டா அந்த பிள்ளை முதலாவது ஒரு பெயிண்டிங்கோ அல்லது டிராயிங்கோ செய்த பிள்ளையாக இருக்குமெண்டா இன்னும் ஷார்ப்பாக செய்யும். ஆகவே அந்த கான்செப்டை நான் சொல்ல விரும்புறேன். இப்போ டான்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிள்ளை ஸ்டேஜ் ஏறி செய்யுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது, ஒரு நல்ல மேனேஜராக இருக்கலாம் அந்த பிள்ளை. ஆகவே இந்த கலைகளை நான் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது பிள்ளைகளையும் உண்மையா வளர்க்கும், எங்களுடைய எதிர்காலத்திற்கும் நாங்கள் உண்மையா சிறப்பான ஒரு பணியாற்றுவோம் என்று எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், உங்களுடைய வருங்கால சந்ததியினரை இந்த கலைகளுக்காக பயணம் செய்ய வையுங்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. நிச்சயமாக அருமையான கருத்துக்கள். நல்லது கலாநிதி பாரதி அவர்களே, உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய சிரமங்களை பாராது இந்த வானொலியோடு இணைந்து இந்த உங்களுடைய விபுலானந்த, அதாவது சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் பற்றியும் அந்த பிள்ளைகளுடைய வெளிப்பாடுகள் பற்றியும் இந்த நேரோடு பயந்து கொண்டமைக்காக இந்த ATBC வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரியப்போடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பணி மேலும் இந்த துறையோடு சிறக்க வேண்டும் என்று நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கிழக்கிலங்கையிலிருந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தில் இருந்து என்னை இன்று இங்கு அழைத்தமைக்காக ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், அதாவது ACBT ரேடியோவுக்கும், அதில் இன்று என்னோட இத்தனை நேரமாக என்னை பற்றி, என்னுடைய நிர்வாகத்தை பற்றி ஒரு பெரிய தளத்திற்கு ஒரு வானலையினூடாக அனைவருக்கும் கேட்க செய்து கொண்டிருக்கக்கூடிய AJ ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், அந்த ஒலிபரப்பு ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வார நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் கலாநிதி பாரதி கென்னடி அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று நான் உங்கள் அட்மின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.